هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் என் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாத்துக்காகவும் நபியர்களுக்காகவும் தங்களுடைய உயிரையோ அற்பமான பொருளாக மதித்து வாழ்ந்த உயிரையே கணக்கெடுக்காத இந்த சஹாபாக்கள் அதற்கு பின்னால் இஸ்லாமிய அறிவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று பாடுபட்ட தாபியங்கள் தபு தாபியங்கள் நாளை மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழுகிறார்களோ உறுதியான நம்பிக்கையோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையான அல் குர்ஆன். வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் சிறந்த வாழ்க்கை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்றும் மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரவில்லையோ எதையெல்லாம் எங்களுக்கு காட்டவில்லையோ அது ஒன்றுமே மார்க்கம் இல்லை. அவைகள் அனைத்துமே நாளை மறுமை நாளிலே என்னையும் உங்களையும் நரகத்தின் அடிப்பாகத்துக்கே கொண்டு போகும் என்று நபியர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் சொன்ன எச்சரிக்கை வாசகத்தை நானும் உங்கள் முன் வைத்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, எப்போதும் நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல மூணில் ஒரு பங்கு எதை பத்தி பேசுறான்னு தெரியுமா? மூணா பிரிச்சு அதுல ஒரு பங்கு அல்லாஹ் வரலாறுகளை பேசுறாங்க. ஏன் வரலாறுகளை பேசுறாங்கன்றா எப்பயுமே நாங்க பார்க்கலும் சாதாரணமான ஒரு பயான கேட்கிறதை விட சாதாரணமான ஒரு உபதேசத்தை விட யார்ட சரி ஒரு வரலாறு கேட்டா அல்லது யார்ட சரி ஒரு படிப்பினியான ஒரு சம்பவத்தை நாங்க கேட்ட என்ன செய்வோம்? உடனே நாங்களும் அவரை போல ஆகணும், எங்களுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையவேண்டும் என்று நாங்க ஆசைப்படுவோம். அதுதானே உண்மை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா மூணில் ஒரு பங்கு குர்ஆனை மூணாக பிரிச்சா அதுல ஒரு பங்கே அல்லாஹ் தஆலா வரலாறுகளை பேசுறாங்க. காரணம் அல்லாஹ் சொல்லுகிற நேரத்துல படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி ஒருவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்றால் ஏண்ட வாழ்க்கையிலே நான் அப்படி ஆகணும், அவர் இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு சேவை செஞ்சாருன்னா நானும் அப்படி ஆகணும், அப்படி என்று மார்க்கத்திலே சம்பவங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு சஹாபி, இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த காலம் கொஞ்சம், இஸ்லாத்திற்காக அவர் வாழ்ந்த காலம் கொஞ்சம், ஆனால் அந்த ரப்புடைய அரிசி அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அரிசி அவருக்காக வேண்டி நடங்கியது. அவர் மரணிக்கிற அந்த நேரம், அவர் மரணிக்கிற அந்த தருவாயில், அவர் மரண வேலையில் அவருடைய உயிர் பிரிகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசி அவருக்காக வேண்டி நடங்கியது என்றால் அப்படிப்பட்ட ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு தொட்டு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். உங்களோடு அவருடைய சம்பவத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி பேசுறதாக இருந்தால் ஒரு நாள் முழுக்க உங்களை வச்சு எனக்கு பேச முடியும். அந்த அளவு படிப்பில் உள்ள வாழ்க்கை அந்த சஹாபி. ஆனா அன்புக்குரிய உறவுகளே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுருக்கத்தை உங்களோட முன்னுக்கு நான் வச்சுட்டு போகலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஜும்மாவுடைய நேரம் சுருக்கமானது. அந்த சஹாபியுடைய பேர் என்ன தெரியுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். அந்த சஹாபி மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. மதீனாவில் 2 கூட்டத்தார்கள் இருந்தார்கள், 2 சமூகம் இருந்தார்கள், 2 கோத்திரம் நாங்க சொல்லுவோம். 2 கோத்திரம் இருந்தார்கள். நாங்க இன்னைக்கு ஊர்கள பார்த்தா பெரிய பெரிய 2 குடும்பங்கள் இருக்குமே. இவருடைய பேரோட மலிக்கார் குடும்பம் என்ற ஒரு குடும்பம் இருக்கும், இன்னொரு குடும்பம் முகமது குடும்பம் என்ற ஒரு குடும்பம், அப்படி பெரிய பெரிய குடும்பங்கள் இருக்கும். அதே போல மதீனாவில் 2 சமூகங்கள் வாழ்ந்தார்கள். ஒன்று ஹவுஸ் கூட்டத்தார், இன்னொன்று ஹஸ்ரத்
இதுல ஹவுஸ் கூட்டத்தாருடைய தலைவர் தான் யாரு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை போல ஒரு தலைவரை நீங்க காட்ட மாட்டீங்க. சிறந்த ஒரு தலைவராக இருந்தார். எந்த அளவுக்கு சிறந்த தலைவர் தெரியுமா? ஒரு நேரத்துக்கு அவருடைய சமூகத்தை முன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் உண்மையான ஒரு விஷயத்தை சென்று அவங்க உடனே நம்பிடுவாங்க. இதுதான் உண்மை அப்படி என்று சொன்னா நம்பிடுவாங்க. ஒருவரை காட்டி இவரை நீங்க ஊருட்டு ஒதுக்குங்க ஒதுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல தலைவராக இருந்தார். உண்மையிலேயே மட்டும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வராது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்படியே அனுப்புகிறாங்க மதீனாவுக்கு. நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போயிட்டு மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க படிச்ச இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க, அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வருவாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு மதீனால தவா பண்ணி பிரச்சாரம் பண்ணி இதுதானப்பா உண்மையான மார்க்கம், நீங்க இவ்வளவு காலம் நம்பிட்டு இருந்த சிலை வணக்கம் பொய்யானது, நீங்க இவ்வளவு காலம் நம்பிட்டு இருந்த எல்லாமே பொய்யானது, அல்லாஹ்வை வணங்குறது தான் உண்மை, ரசூலுல்லாஹ்வை நம்புறது தான் உண்மைன்னு அப்படியே சொல்லி கொடுத்து கொண்டீங்க. மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப ஒரு நாள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட்டாளி ஒன்று இருந்தாரு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அப்படியே ரோட்ல வார நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டத்துல இந்த ரசூல் அனுப்பினாங்களே ரெண்டு பேர், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்களே, அவங்க ரெண்டு பேரும் அவருடைய தோட்டத்தை இருந்து கொண்டு யார்கிட்ட சஅத் இப்னு முஆத் தோட்டத்தை இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு அழைச்சு கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு பார்த்த உடனே சூடாக, இவரு பார்த்த உடனே கொந்தளிச்சிட்டாரு. ஏண்ட தோட்டத்தில் இருந்து கொண்டு ஏண்ட கட்டுப்பாடு நீக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைக்கிறாங்க. நாங்க இவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்ததை பொய் என்று சொல்றாங்க. யாருக்கு கோபம் வராமைக்கும்? அவ்வளோ காலம் செஞ்சுட்டு வந்ததை பொய் என்று சொல்லி ஊர்ல ரெண்டு பேர் சுத்துறாங்கடா, அவர்களை வெட்டக்கூடிய நிலைமையில தான் எல்லாரும் நிற்பாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அவருடைய கூட்டாளிக்கு, செய்து அவங்க போய் பாருங்க, அவங்க என்ன செய்யறான்னு பாருங்க, உங்களுடைய வாளின் மூலம் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பை காட்டிடுவாங்க, அப்படி என்ன அவங்களை கொண்டுட்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வாங்கன்றாரு. இவரு போறாரு, தண்ட வாளை முடிவு எடுத்துக்கொண்டு வீரியத்தோடு அப்படியே தோட்டத்துக்குள்ள போற நேரத்துல கிட்ட இருந்து அந்த ரசூல் அனுப்பின ரெண்டு பேர்ல முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அண்ணன் உஸைத் வருகிறார், நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அல்லாஹ் நாடி இருந்தா எங்களுக்கு ஏதாவது நலவராக நடக்கும் என்றாங்க. இவர் பயத்தோட என்ன செஞ்சாலும் பயம் தானே, ஊர்ல பெரிய ஒரு தலைவர், இவங்க வேறொரு வந்து தவா செய்யறாங்க, பயமா இல்லையா? அந்த பயத்தோட போயிட்டு பேசுற நேரத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? உஸைதே கொஞ்சம் நில்லுங்க, உஸைத் கொஞ்சம் நில்லுங்க, நீங்க கோபப்படவான ஆவேசப்படவான கொஞ்சம் நில்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுவோம், நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுல சரியா இருந்தா நீங்க அதை ஏத்துக்கோங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசுறது ஏதாவது பிழையும் சென்றா நான் இந்த இடத்தை விட்டு பேத்துறேன். இவர் கோபத்தோட வந்தவர், சரி இவர் சொல்றதே ஒரு நியாயம் தானே, பேசினது சரியாயிட்டா ஏற்றுக்கொள்றேன், பிழையாயிட்டா இவர் ஊருட்டு போறேன், அப்ப இவருக்கு ஊருட்டு போய்த்தா சரியே. அந்த நோக்கத்தோட உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டாளி. என்ன சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வரல இஸ்லாத்துக்கு. இவர் வந்து உட்கார்ந்து பேசுற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்னென்ன வசனங்களை படிச்சு கொடுத்தாரோ, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னென்ன குர்ஆன் வசனங்களை படிச்சு கொடுத்தாரோ எல்லா வசனங்களையும் அடுக்கடுக்காக அப்படியே சொல்றாரு. சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அல் குர்ஆனிய வசனம் இவங்க உள்ளத்துல அப்படியே பதியுது. ஒவ்வொரு வசனம் ஆழமாக ஆணி அடிச்சதாக பதியுது. உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை ஏந்தி வெட்ட வந்தவர்கள் வாளை தன்னுடைய உரைக்குள் கீழே போட்டுவிட்டு அப்படியே திகைத்து போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, என்னடா இது அற்புதமான வசனங்கள், என்னடா இது அல்லாஹ்வை பத்தி பேசுற வசனங்கள், ரசூலை பத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க, இவ்வளவு காலம் நாங்க சிலை என்று நினைச்சு வணங்கினது போய் அதால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அது எங்களுக்கு ஒரு பயனையும் தராது என்று சொல்றாங்களே, உண்மையா தானே இருக்குது, அற்புதமாயிருக்குதுன்னு அவர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அவர் கேட்கிறாரு, நான் இப்ப இஸ்லாத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்? உஸைத் ரலியல்லாஹு கேட்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நான் அப்ப உடனே அவர் சொல்றாரு, அஸ்அத் சொல்றாரு, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்து நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை சாட்சி சொல்லி ஷஹாதா கலிமா நீங்க ஏற்றுக்கொண்டா சரி என்றாரு. இவரும் போயிட்டு குளிச்சுட்டு ஆடை அவங்க புதுசு அணிஞ்சிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இப்ப அடுத்த கட்டம் யார்கிட்ட போறாண்டா, இவர் அனுப்பினாரே கூட்டாளி ஹவுஸ் கூத்திரத்தார தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போறாரு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை மத்த கூட்டாளிமாரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வாராரு. அனுப்பினவர்கள் வாரது அவர்கிட்ட வித்தியாசம்
அவனுக்கு விளங்குது. ஏதோ பழைய உடுப்போட எப்படியோ போனவரு, முகத்துல ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தோட, புதிய உடுப்போட, குளிச்சவராக, சிரிச்ச முகத்தோட வாராரு. எல்லாம் பாக்குறாங்க, என்ன நடந்தது இவருக்கு? சகோதரர்களாம் கேட்கிறோம், உங்களுக்கு என்ன நடந்தது? என்ன நீ அவங்களுக்கு என்ன சரி தீர்ப்பு கட்டிட்டீங்களா? அவங்கள கொண்டுட்டீங்களா? அவங்கள புதைச்சிட்டீங்களா? அப்படி என்று கேட்கிற நேரத்தில் இவர் சொன்னாரு, நான் அங்க போன நேரத்தில் எனக்கு ஒரு அருள் கிடைச்சது, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வழி கிடைச்சது, அதை நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்க இப்ப ஒரே அடி இவருக்கு சொல்ல முடியாது, அங்க போய் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இவர் ஒரு புத்திய ஒரு விஷயம் செய்யறாரு. என்னண்டா, அந்த வந்து அசத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே தோட்டத்துல இருந்தவர், அவர் வந்து உம்மாவோட சைடால சொந்தமாக யாருக்கு? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உம்மோட சைடால சொந்தமாக. அப்ப இவர் சொல்றாரு, உம்மோட சைடால சொந்தமாக அந்த அசதுக்கு ஊராட்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க பாக்குறாங்க, ஊராட்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொல்ல பாக்குறாங்க, ஓடி போய் நீங்க காப்பாத்துங்க. நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அரபிகளை பொறுத்தவரை எவ்வளவுதான் நடிச்சு கொண்டாலும் சொந்தம் என்று வந்துட்டா, தண்ட ஆட்கள் என்று வந்துட்டா உசிரையும் கொடுத்துருவாங்க. அதனால தான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு, உம்மோட சொந்தம் கொண்டாகிறாரு, உம்மோட வழியால் சொந்தமாக அந்த அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொல்ல பாக்குறாங்க, போங்க. இவரும் தண்ட வாள் எடுத்துக்கொண்டு வீரியத்தோட, யாருடா என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கையை வச்சுட்டு அவசரத்தோட ஓடி ஓடி போறாரு. பேச்சு பார்த்தா தோட்டத்துல அப்படி ஒன்றும் விளங்கல. அப்ப இவர் யோசிச்சு கொள்ளாரா, இவரை சும்மாத்தான் சொல்லி அனுப்பிக்கிறாரு, சரி என்னத்தான் என்று பார்ப்போமேன்னு போய் உட்கார்றாரு. அதே போல எப்படி அவருக்கு நடந்ததோ அதே போல குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இவருக்கு ஓதியாகப்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அவர் இஸ்லாத்துக்கு வருகிற நேரத்தில் அவருடைய வயசு என்ன தெரியுமா? 31 வயது. அவர் இஸ்லாத்தில் இருந்து மரணிக்கிற அவருடைய வயசு என்ன தெரியுமா? 37 வயசு. எத்தனை வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தாரு? வெறும் 6 வருஷம் தான் முஸ்லீமாக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையே 37 வருடம். அவர் வாழ்ந்தது 37 வருடம். அந்த வருடத்துல இடையில 6 வருஷம் தான் அவர் முஸ்லீமாக வாழ்ந்தார். அந்த ஒருவருக்காக வேண்டிதான் யாருடைய ஆட்சி நடக்கியது? அல்லாஹ் அமர்ந்து கொண்டிருந்த அந்த அரிசி ஒரு குலுங்கி சென்றா அந்த அளவு சிறப்பாக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி என்பதுதான் நாங்க பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். நான் 60 வருடம் முஸ்லீமாக வாழ்ந்தேனா எந்த பிரயோசனமும் இல்லை. நான் 20 வருடம் முஸ்லீமாக வாழ்ந்தேனா எந்த பிரயோசனமும் இல்லை. நான் வாழ்றது 1 வருஷமாக இருந்தாலும், நான் வாழ்றது 1 நாளாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு அருள் எனக்கும் உங்களுக்கும் தந்திக்கிறான் இல்லையா? உலகத்தில் இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு அருள் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் நேர்வழி. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அந்த நேர்வழி இல்லை. அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டும், எந்த ஒரு பிரயோசனம் தராத சிலைகளை வணங்கி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் பார்த்தா கடவுளே இல்லைன்னு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தேடி இதை தந்தாங்க. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 20 மில்லியன் மக்கள்ல 2 கோடி மக்கள்ல அல்லாஹ் தஆலா ஒரு கொஞ்சம் பேராக என்னையும் உங்களையும் சூழ எல்லாரும் அந்நிய ஜாதியாக இருக்கிற நேரத்தில், அந்நிய மதத்தவர்களாக இருக்கிற நேரத்தில் என்னையும் உங்களையும் தெரிவு செய்து அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக மாத்தினான் தானே? அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அருள். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கிறது. அதே நேர்வழி தான் எனக்கும் கிடைச்சிருக்குது. அதே நேர்வழி தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிது. அவர் எப்படி பயன்படுத்தினாரு? அதனால தான் அவருக்கு அல்லாஹ்வுடைய அரசு நடக்கியது. நாங்க எப்படி பயன்படுத்துறோம்? அப்படித்தான் எங்களுடைய முடிவு அமைய போகிறது. அன்புக்குரிய உறவுகளே, அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பத்ருடைய களம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்திற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல்லா போறாங்க. ரசூல்லா எங்கேயிருந்து விரட்டிக்கிற? மக்கால இருந்து ரசூல்லா விரட்டி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டின மக்காவாசிகளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை படிப்பிக்கணும். ஏண்ட சொந்த ஊருட்டு என்னைய விரட்டினா எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும்? எனக்கு உடுத்த உடுப்போடு என்னை விரட்டிக்கு, என்னுடைய சொந்த சாமானெல்லாம் என்னுடைய ஊர்ல இருக்க ரசூல்லா எல்லாரும் விரட்டினாங்க. சஹாபாக்கள் எல்லாத்தையும் சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு போனாங்க. அப்ப அவர்களுக்கு ஏதாவது பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகள் எல்லாம் அவங்களோட வியாபாரம் பண்ற சாமான்களை எடுத்துட்டு போற ஒரு வழியாக போவாங்க. அந்த வழியை மறைச்சு அடிக்க போனா அந்த நேரத்துல தான் உருவாகக்கூடிய யுத்தம் பத்ர் யுத்தம், இஸ்லாத்தின் முதலாவதான யுத்தம். அப்ப அந்த யுத்த நேரத்துல ரசூல் எல்லார்ட்டையும் மஷூரா கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன செய்வோம்? நாங்க கொஞ்சம் பேர் தான், இங்க 300 லட்சம் பேர், அவர்கள் 1000 லட்சம் பேர். நாங்க என்ன செய்வோம்? 1000க்கு 300க்கும் எவ்வளவு கேப்? அவன் நாங்க என்ன செய்வோம்? யுத்தம் செய்வோமா அல்லது என்ன செய்வோம்னு ஆலோசனை நடக்கிற நேரத்துல எல்லா சஹாபாக்களும் விரும்பி ஆலோசனை செய்யறாங்க. ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் விரும்பி ஆலோசனை சொல்லுகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் யாரையோ சொல்லுமாறு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
ரசூலுல்லாஹ் இவங்க இல்ல, இன்னொருத்தர் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். யாருண்டா சஅத் இப்னு முஆத் எனக்கு ஆலோசனை சொல்லணும்னு பார்த்துட்டீங்க போலே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறோம், உங்களுக்காக வேண்டி எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிட்டோம், உங்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம், உங்களுக்காக வேண்டி எதையுமே செய்யறதுக்கு தயார். நீங்க எங்கள்கிட்ட எதை எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு எதை மிச்சம் வச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எங்கள்கிட்ட எடுத்தீங்க தானே, அதுதான் இந்த உலகத்துல எங்களுக்கு விருப்பமானது. இந்த உலகத்துல நீங்க எங்களோட உயிரையும் நீங்கள் எடுத்தாலும் அதுதான் எங்களுக்கு விருப்பமானது. உங்களுக்காக வேண்டி எதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்றார். எவ்வளவு ஒரு ஆழமான வசனம். எங்களோட உயிரையும் நீங்க எடுத்துக்கோங்க, அதுவும் கூட உங்களுக்கு சொந்தமானது யா ரசூலல்லாஹ் என்றார். அதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை, நீங்க எங்களோட யுத்தம் செய்ய தேவையில்லை, நீங்க உங்களுக்கு ஒரு அரண் அமைச்சு கொண்டு நீங்க அதுல இருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க மதீனாவுக்கு போங்க, மதீனால எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் அங்கிக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் திருங்க, நாங்க இந்த யுத்தத்தை செஞ்சுட்டு வரோம் என்று ரசூலுல்லாஹோட பண்பாக பேசினவர் தான் அந்த சஅத் இப்னு முஆத். வெறும் 6 வருடம் முஸ்லிமாக வாழ்ந்தவர். அதற்கு பின்னால் அவருடைய இறுதி கட்டத்துக்கு வருகிறேன். அவர் இறுதி கட்டத்துக்கு வாரேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவம் என்று அவர் சொன்னா யாரும் கேட்டுருவாங்க. அப்ப மதீனால அந்த காலத்துல 3 கூட்டத்தார் இருந்தார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கொண்டு, மதீனால யஹூதியர். யார் இந்த யஹூதியர்? யார் இந்த யஹூதியர் என்று பார்த்தா, இன்றைக்கு உலகத்துல உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை. எங்களுடைய சமூகமான எங்களுடைய உறவுகளான பலஸ்தீனுக்கு சாரமாறையாக அடிக்கிறார்கள். சிறுவர்கள் என்று பார்க்கல, பெரியவர்கள் என்று பார்க்கல, கர்ப்பிணி தாய்மார்கள் என்று பார்க்கல, போம்பை போடுகிறார்கள், அங்க ஷூட் பண்ணுகிறார்கள், ஹாஸ்பிட்டல் ஒன்றையுமே மீ வைக்கல, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல். அப்படி நிலைமைக்கு உள்ளாக்கி மக்கள் எல்லாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் தான் இந்த யஹூதிகள். அதே யஹூதிகள் அந்த காலத்திலே வாழ்ந்தாங்க. யஹூதிகளுடைய குணம் மாறாது. இன்றைக்கும் நாளைக்கு நாங்க யுத்தத்தை செய்ய மாட்டோம் என்று அறிவிச்சா அடுத்த நாள் எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்துல போம்பையை போட்டு வைத்துருவாங்க. வாக்கு மாறக்கூடியவர்கள் தான் யஹூதிகள். இன்றைக்கு நான் உலகத்துல கிட்டத்திலேயும் கூட பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் அவங்க கொண்டாங்க. அதே போல எத்தனையோ சிறுவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா, பார்க்கிற நேரம் நீங்க எல்லாம் பார்க்கிற நேரத்துல பேஸ்புக்ல அதுகளில் நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், பிள்ளைகள் செதறுண்டு போறார்கள். ஒரு வாப்பா தன்னை பிள்ளையை தூக்கிட்டு வராது, பிள்ளையோட தலை இல்லை. பிள்ளைகள் எல்லாம் அவங்க வெளியே போற நேரத்துல கையில அவங்களோட பேர் எழுதிட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? மௌத்தாகினா யார்கிட்ட அது கை யார்கிட்ட காலுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. உண்மை தலையை தடாவி அவனுடைய பிள்ளை அனுப்புறான், நீ உள்ள போய்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் உன்னுடைய உயிரை விட்டுட்டு வான்னு அனுப்புறான். அந்த அளவுக்கு ஈமான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த யஹூதிகள். அந்த யஹூதிகள் ரசூலுல்லாஹ் காலத்திலே வாழ்ந்தார்கள். 3 கூட்டத்தார் வாழ்ந்தார்கள், பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா. அதுல இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நல்ல ஃபிட்டான நல்ல நெருக்கமான ஒரு சமூகம் தான் பனு குறைதாக்கள். அப்ப அந்த பனு குறைதாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இவர் பத்ர் யுத்தம் முடிஞ்சு, உஹது யுத்தம் முடிஞ்சு, அஹலி யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடக்குது. கந்தக் யுத்தம், குழி தோண்டி நடக்கக்கூடிய யுத்தம். இஸ்லாமிய வரலாறு நடந்த மிக முக்கியமான ஒரு யுத்தம். குழியை தோன்றாங்க, எதிரிகளுக்கு தன்னுடைய நாட்டுக்குள்ள வளையலாத அளவுக்கு பெரிய குழியை தோண்டி நடக்கக்கூடிய யுத்தம் தான் அஹலி யுத்தம். அது பெரிய வரலாறு ஒரு பக்கம். அப்ப இந்த யுத்தத்துக்கு முக்கியமான காரணம் யாருண்டா பனு குறைதாக்கள். யாருடைய கூட்டாளிகள்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவோட நல்ல பழகக்கூடியவர்கள். அப்ப இவர்கள் இந்த முஸ்லிம்களுக்காக இந்த அநியாயத்தை செஞ்சோடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோபம். சஅத் இப்னு முஆத் என்னையோட இப்படி நல்லா இருந்துட்டு எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களே, என்னுடைய ரசூலுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களே, என்னுடைய ரப்புக்கு அவங்க துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு பெரிய கவலை, பெரிய ஒரு யோசனை. அப்ப அந்த நேரம் பார்த்து இவருக்கு கையில புண்ணாகுது. ஒரு ஈட்டி அம்பு பட்டு இவருடைய கை புண்ணாகி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில ஒரு ஓரத்தில் அடிச்சிருக்கக்கூடிய டென்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு மருந்தெல்லாம் நடக்குது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விசாரிச்சுட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய தாடியை பிடிச்சு ரசூல் அழுதுட்டு போவாங்க. அவருக்கு வலி தாங்க இயலாம கதறி அழுவாரு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. அப்படி இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப என்ன நடக்குதுங்க, அந்த அஹலி யுத்தம் முடிகிற நேரம் வருது. அந்த அஹலி யுத்தம் முடிகிற கட்டம் வருது. அன்புக்குரிய உறவுகளே, முடிகிற கட்டம் வார நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பனு குறைதாக்கள் ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. இந்த பனு குறைதாக்களை திரட்டி 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 போயிட்டு ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. ஒரு இடத்துல அப்படியே எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கொண்டா இப்ப இவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பது? ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு தீர்ப்பு சொல்றாங்க.
ஒரு சஹாபி சொல்றாரு, நீங்க அவர்களை கொண்டு விடுங்கள். இன்னொரு சஹாபி சொல்ற, அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கிறாரு, இந்த சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் யாரு? இந்த சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் யாரு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அவருக்கு இதுதான் தீர்ப்பு. நல்ல ஒன்றை நாங்க பார்க்கணும். எங்களோட ஒரு கூட்டம் நல்லா பழகுது, அவங்க எங்களுக்கு துரோகம் செஞ்ச எப்படி? நான் அவர்களுக்கு உண்ண கொடுக்கிறேன், நான் அவர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன், அவர்களே எனக்கு துரோகிகளாக மாறினா, அவங்களே எனக்கு அநியாயம் செஞ்ச எப்படி ஒரு ஆத்திரம் இருக்கும்? அதே ஆத்திரத்தோட தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யோசனை, என்னையோட இருந்து என்ற ரசூலுக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே, என்னையோட இருந்து என்ற தூதருக்கு எதிராக இவங்க வந்துட்டாங்களே, என்னையோட இருந்து எல்லா எதிரிகளையும் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு அடிக்க பார்த்தாங்களே, அப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅதை கூட்டி கொண்டு வாங்க, சஅதை கூட்டி கொண்டு வாங்க. சஅத் இந்த இடத்துல என்ன தீர்ப்பு வழங்குறாரோ அதுதான் அவர்களுக்கு தீர்ப்பு. சஅத் இந்த இடத்துல என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் அவர்களுக்கு தீர்ப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திலோ அல்லது ஒரு கழுதையிலோ ஏற்றி கொண்டு வருகிறார். 2 சஹாபாக்கள் தூக்க அவரை பிடிச்சு கொண்டு வராங்க. அந்த நேரத்துல பனு குறைதாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டு கொண்டீங்க. அவங்க எப்படி மைண்ட் செட் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த பனு குறைதாக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவரை என்ன கூட்டாளி தானே, இவர் எங்களோட நல்ல பழக்கம் தானே, இவர் என்ன செய்வாருன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுப்பார், எங்களை கொல்லப்படாது அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நல்லெண்ணத்தோட அவங்க உட்கார்ந்து கொண்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அல்லாஹ் எந்த தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க நாடினானோ அந்த தீர்ப்பை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வாஹ்லவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வராங்க. எல்லாரையும் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு முக்கியமானவர் என்று எடுத்து காட்டுறாங்க. ஒரு சமூகத்தில் அத்தனை பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டி வந்து நிப்பாட்டி, நீங்க இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க, நீங்க இவர்களுக்கு என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் செய்வதற்கு தயார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். இப்படி எல்லாரையும் ஒரு நோட்டம் விட்டு சொன்னாரு, லா தலூமு ஃபில்லாஹி லௌமத லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல எனக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செய்கிறேனா, என் குடும்பம் எனக்கு ஏசுதா, நான் கணக்கெடுக்க மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டிய ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறேனா, இது ஹராம், இது நான் செய்யப்படாதுன்னு நான் உறுதியாக இருக்கிறேனா, என் குடும்பமோ என் கூட்டாளிமாரோ யார் எனக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் 5 நேரம் பள்ளிக்கு வந்து தொழுகிறேனா, என்னுடைய நண்பர்கள் என்னடாப்பா நீ தொழுகிற சும்மா, அதெல்லாம் எப்படி நீ பெரிய ஆளாக போற, அப்படி எல்லாம் யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல யாருடைய பேச்சும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த ஒரு வசனத்தோடு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்களுடைய கழுத்துகளும் வெட்டப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறை பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரப்பு 7 வானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ரப்பு என்ன தீர்ப்பை வழங்குவதற்கு தயாரித்திருந்தானோ, அவன் எதை வழங்கணும்னு நினைச்சு கொண்டிருந்தானோ அந்த தீர்ப்பை சஅத் இப்னு முஆத் வழங்கிவிட்டார். 7 வானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ரப்பு அந்த தீர்ப்பை வழங்க நாடினானோ அதே தீர்ப்பை அந்த சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு வழங்கிவிட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய உறவுகளே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை விட சந்தோஷமான ஒன்றும் இருக்காது. எந்த ரப்பு, ஏனை முகனே ரப்பு, நானும் நீங்களும் ஒன்றை செய்ய பார்க்கிறோம், அதே போலத்தான் அல்லாஹ்வும் செய்ய நாடி இருக்கிறான் என்ற என்ன சந்தோஷம். என்னையும் உங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த இடத்துல படைச்சு வச்சு, என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று படைத்து நானும் நீங்களும் பள்ளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ரப்பு என்னையும் உங்களை எந்த குறையும் இல்லாமல் அழகாக படைத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிற ரப்பு, ஏன் பிள்ளைகளை அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சாப்பாடுகள் கொடுத்து எனக்கு ரிஸ்க் அளித்து என் பிள்ளைகளுக்கும் ரிஸ்க் அளித்த அந்த ரப்பு, எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்த அந்த ரப்பு, அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத்து நேர்வழி என்ற அந்த வழியை தந்து சுவர்க்கத்துக்குரிய ஒரு வழியை தந்த அந்த ரப்பு, அவனுடைய அந்த தீர்ப்புக்கும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தீர்ப்புக்கு ஒப்பாகிற நேரத்துல அவரை
போல சந்தோஷமான ஒருவர் அந்த உலகத்துல அந்த நேரத்துல யாரும் இருந்திருக்க முடியாது. அப்போ அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் இந்த யுத்தம் திருப்பி இன்னொரு யுத்தம் நடந்து அந்த யுத்தம் நடக்குமாக இருந்தா என்ன உயிரோட வச்சு நான் அவர்களோடு போராட வேண்டும். அப்படி யுத்தம் ஒன்று இதற்கு பின்னால நடக்காட்டி யா அல்லாஹ், என்னை இப்படியே என்னுடைய இந்த புண்ணோட சேர்த்து என்னுடைய இந்த காயத்தோட சேர்த்து நீ மரணிக்க செய்துவிடு. உன்னுடைய பாதையில மரணிக்க ஒரு ஷஹீதாக அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் நீத்த ஒரு உயிர் தியாகியாக என்னை நீ மாற்றிவிடு யா அல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே வருத்தத்தோடு மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அவருடைய மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு முறை நடுங்கியது என்றார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு முறை நடுங்கியதார்கள். வளர்ந்தது 6 வருடங்கள். 6 வருடங்கள் தான் அவர் இஸ்லாத்துக்காக வாழ்ந்தார். 31 வயதிலே இஸ்லாத்துக்கு வருகிறார். 37வது வருடத்திலே மரணிக்கிறார். அந்த மரணிக்கிற நேரம் அந்த 6 வருடத்துடைய தாக்கம், அவர் அந்த 6 வருடத்திலேயும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் எப்படி இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. அவர் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் சுப்ஹானல்லாஹ் நடுங்குகிறது என்றால், அது ஆடி குலுங்குகிறது என்றால், எந்த அளவு ஈமானி உறுதியில் அவர் இருந்திருப்பார், எந்த அளவு ஈமானி உறுதியில் இருந்திருப்பார். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அடக்குவதற்காக வேண்டி கொண்டு வருகிறார்கள். அடக்கி முடிந்ததன் பின்னால் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் திடீரென்று இப்படி சொல்லுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஆழமான ஒரு வசனத்தை சொன்னார்கள். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் கபர் நெருக்கும். யாரையெல்லாம் இந்த கபரில் வைக்கப்படும் அவர்கள் ஒரு முறை அந்த கபர் நெருக்கத்தான் செய்யும். அப்படி நெருக்காமல் ஒருத்தர் இருக்கணும் வேண்டா, அந்த அளவு ஈமானிய பலமுள்ள நெருக்கப்படாத ஒருத்தர் இருக்கணும் வேண்டா, அது சஅத் இப்னு முஆத் தான். ஆனால் அவரையும் அந்த கபர் நெருக்கி விட்டது என்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்தார்கள் ரசூல், அந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பு கொடுத்தார்கள். தான் இஸ்லாத்தை ஏற்றவுடன் தன்னுடைய கூட்டத்துக்கு போகிறார். மரணத்துக்கும் இஸ்லாத்தை ஏற்ற சந்தர்ப்பத்தில் வைத்து சொல்லுகிறார், இவர் தான் தலைவர், என்னுடைய சமூகமே என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னுடைய சமூகமே என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றாரு. எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்மையாளர், நீங்கள் சொன்னால் நம்புவோம், நீங்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட புகழ்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்டவனாக இருந்தால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதுதான் என்னுடைய வழி, ரசூல்ல எதை காட்டுகிறார்களோ அதுதான் என்னுடைய வழி, அதை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களோடு நான் பேச மாட்டேன் என்கிறார்கள். இரவோடு இரவாக அந்த முழு சமூகமும் இஸ்லாத்துக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார். அன்புக்குரிய உறவுகளே, அந்த மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நானும் நீங்களும் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாங்க வாழ்றது 1000 வருடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க வாழ்றது ஒரே ஒரு மாதமாக இருந்தாலும் பிரச்சனை. ஒரு முஸ்லீமாக, ஒரு உண்மையான முஃமினாக, அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்ற ஒரு உண்மையான முஸ்லீமாக ஒரு நாள் ஒழுங்காக வாழ்ந்தால் போதும், ஒரு நாள் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தால் போதும். அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய உண்மையான மனிதனாக அல்லாஹ்வை நான் நீங்கள் சந்திக்க முடியும். அத்தனை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். 60 வருடங்கள், 100 வருடங்கள், 124 வருடங்கள் என்று சஹாபாக்கள் இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி 6 வருடங்கள் வாழ்ந்து இந்த சஹாபிக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்றால் அவருடைய ஈமான் எந்த அளவு பலமாகி, அவர் எந்த அளவு அல்லாஹ்வை நம்பிப்பாரு, எந்த அளவு தொழுகைகள்ல பேணிப்பா இருந்திருப்பாரு, எந்த அளவு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னா அது அவருடைய வாழ்க்கையை எந்த அளவு ஆழமாக அவர் எடுத்து சொல்லிப்பாரு. அப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்களும் மாறணும் என்றா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லுகிறார்களோ அதுவே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கும். சாதாரணமாக முஸ்லீமாக நானும் நீங்களும் வாழ்ந்து விட்டு செல்லலாம். என்னை உங்களையும் பார்த்து அல்லாஹ்வை நம்புறோமான்னு கேட்டா நானும் நீங்களும் சொல்லுவோம் நம்புறோம், அப்படித்தானே? அதே போல ரசூலுல்லாஹ்வை நம்புறோமான்னு கேட்டா நானும் நீங்களும் சொல்லுவோம் நான் ரசூலுல்லாஹ் நம்புறேன், முகமது நபி அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறேன். மறுமையை நம்புறோமான்னு கேட்டா அதே கேள்வி எனக்கும் உங்களுக்கும் ஒருத்தர் வந்து வெளியே இந்த ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா நானும் நீங்களும் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா சொல்றோம், மறுமையை நம்புறோம், மரணத்தை நம்புறோம்னு சொல்லுவோம். இதே வேலையை தானே சஹாபாக்களும் செஞ்சாங்க. சஹாபாக்களும் நம்பினாங்க இல்லையா? சஹாபாக்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பினாங்க, மறுமையை நம்பினாங்க, குர்ஆனை நம்பினாங்க, எல்லாத்தையும் நம்பினாங்க.
நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோம், குர்ஆனை நம்புறோம், வேதத்தை நம்புறோம், எல்லாத்தையும் நம்புறோம். ஏன் அவர்களுக்கும் எங்களுக்கும் அந்த வித்தியாசம்? ஏன் சஹாபாக்கள் உயரத்தில் இருந்தார்கள், நாங்கள் இன்னும் அதே நிலைமையில் இருக்கிறோம்? அவர்களுடைய கால் தூசிக்கு கூட எங்களுடைய ஈமான் பொறுமதி இல்லாததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டால், சஹாபாக்களை பத்தி எப்படி சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டால் அதை அமுல்படுத்தும் வரைக்கும், அந்த வசனம் என்ன சொல்லுதோ அது அவருடைய வாழ்க்கையில செய்யும் வரைக்கும் இன்னொரு ஆயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஈமான்ல வித்தியாசமானது. அதுதான் இடம். அவர்கள்ட்ட எந்த ஒரு உதவியும் கொடுக்கிறது அவர்கள்ட்ட வசதி இல்லாத நிலைமையிலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிப்பு விடுக்கப்படுகிறது. யுத்தத்துக்காக வேண்டி ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அறிவிப்பு விடுக்கப்படுகிறது. அந்த நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறோம், ஒரு வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வசனம் எனக்கும் உங்களுக்கும் பதியணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர எந்த ஒன்றும் நான் வீட்டுல வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு யார சொல்லலாம் சொல்ற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கும் எதை காட்டினார்களோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையான முஸ்லிமாக நானும் நீங்கள் மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.